வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மொழியை குறித்த அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்பவுமே சுத்தி நடந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தமிழ்நாடு, வடநாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த மொழி சார்ந்துதான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய இருந்திருக்கு. அதுல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே பாதகமா முடிஞ்சா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே சும்மா இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள், குறிப்பா தமிழக நடன கலைஞர்களா இருக்கலாம், தமிழக மக்களா இருக்கலாம், கும்பமேளாவுக்கு இல்ல பல விஷயங்களுக்காக வடநாட்டுக்கு போயிட்டு ரயில்ல வர்றப்போ நடந்த சம்பவங்கள் காணொலிகளா எல்லா இடத்துலயும் நாலா பக்கமும் பரவச்சு. அதை குறித்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்யும் விதமா நிறைய பேர் எழுதியிருந்தாலும் அதை சம்பந்தப்படுத்தி ஒரு காணொலி யூடியூபர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அதை குறித்த சர்ச்சை அப்படிங்கிறது 3-4 நாள்லாம் ஓடிட்டு இருக்கு. அவங்க ரேசிசம் பண்ணிட்டாங்க, வடவர்கள் ரொம்ப தாக்கி பேசிட்டாங்க. அவங்களும் உழைக்கும் மக்கள் தானே, பாவம் தானே, அவங்களுக்கும் ஒரு பாவம், அவங்களுக்கும் ஒரு வறுமைன்ற ஒரு விஷயம் இருக்காதா? அந்த கும்பல்ல என்னைக்காவது எப்படியா வீட்டுல போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின்ல ஏறணும் தானே நீங்களும் நினைப்பீங்க. அவங்கள மட்டும் ஏன் குறை கூறுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது குறித்து பாரி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அது மட்டும் இல்ல பாரி, மும்மொழி கொள்கை எல்லாமே நம்ம பேசுறதெல்லாம் திமுகக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். இது தமிழக மக்களுக்கான உரிமை. தமிழக மக்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறார்கள், நம்ம நம்பர்ஸ்ல சிறுபான்மையா இருக்கோம், அதனால வடவர்கள் செய்யறது தவறுன்றதை சுட்டி காட்டுக்கு மட்டும் தான் நம்ம பேசுறோம் இல்லையா பாரி? அடிப்படையில் என்ன அப்படின்னா, இது திமுகக்கு சார்பாவோ இதுவாவோ போயிட போறது இல்லை. ஏன்னா திமுகவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய தவறுகள் செஞ்ச மணிமா தான் இருக்கு. இப்ப அடிப்படையில இப்ப ஒரு சர்ச்சை ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும், கோபி சுதாகர் அவர்கள் பரிதாபங்கள் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ரொம்ப தப்பான இன்டென்ஷன் கொண்ட வீடியோ. அது ஒரு மக்களை அதுவும் வடவர்களை ரொம்ப தப்பாவே இவங்க தொடர்ச்சியா போர்ட்ரே பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ அதுல அது மைக்ரண்ட் லேபர்ஸ் பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கே இவங்க சர்ச்சை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வடக்கு ரயில் பாவங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காங்க. அதுக்கு இவங்க உட்காந்து எல்லாரும் ப்ராப்ளம் பண்றாங்க. நல்ல அதாவது அந்த வீடியோஸ்னாச்சும், அதாவது முன்னாடி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்கல்ல வடவர்களுடைய சம்பளத்துக்கு எவ்வளவு, அது கூட அவங்க கற்பனையை வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த வீடியோல அவங்க கற்பனையே எதுவுமே பண்ணலையே, உண்மையாவே நடக்கிறது. இது குறைச்சு பண்ணிட்டாங்கன்றீங்க. ஆக்சுவலா அவங்க இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவாலாம் யோசிக்கல, நடக்கிறதே தான் அவங்க அப்படியே இனாக்ட் பண்ணி காட்டுறாங்க. அதை ஒரு காமிக்கல் சென்ஸ்ல இனாக்ட் பண்ணி காட்டுறாங்க, நடிச்சு காட்டுறாங்க, அவ்வளவுதான். அது நடக்கலன்னு இவங்க சொல்ல போறாங்களா? இப்பதானே பார்த்தோம், அந்த கும்பமேளாக்கு போயிட்டு அந்த கூட்டம் பண்ண அட்டூழியம் எல்லாத்தையும் நம்ம நியூஸ்ல பார்த்தோம். அதைத்தானே இவங்க காட்டுறாங்க. ரயில் பரிதாபங்கள்னு காட்டுறதே அதை தானே. வடவர்களுக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் எடுக்கணுங்கிற அது அந்த இதுல பார்க்கும்போது, டிக்கெட் நானும் எடுத்திருக்கேன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரிசர்வேஷன் ஒரு கான்செப்டே அவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுங்கிற எண்ணம் இல்ல, ரிசர்வேஷன்ங்கிறது அவங்களுக்கு புரியல. இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பக்கமும் ஏறுறாங்க. 2வது சீட்ல தான் உட்காரணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அன்றாடமாக ரயில்ல பயணம் பண்றவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அவங்க எங்க கேப் கிடைச்சாலும் போய் உட்காந்துருவாங்க. இப்ப ஒரு 4 சீட்டு நடக்கிற பாதைன்னா நடக்கிற பாதையில ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம்குள்ளேயே போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க. பல பெண்கள் இதனால அவதிப்பட்டு இருக்காங்க, குழந்தைகள் அவதிப்பட்டிருக்கு. இன்ஜின் விட்டீங்க, இன்ஜின்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்காந்து இருக்கிறவனுங்க இவங்க நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க ஏதாவது பாட்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு. அப்புறம் உங்களுக்கே தெரியும், வடவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழக்கம் பானை வாயில போட்டு மென்னுட்டு துப்புறது. போட்டா துப்பதானுங்க செய்யணும். அதுதான், வாயில போட்டா துப்பணும். துப்புறது ஒரு மண்ணு தரையில துப்புனா கூட பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர் அவங்களுக்கு இருக்கு. செவுத்துலதான் துப்புவாங்க. ஏன்டா அது துப்புற மண்ணுல துப்புனா அது காலப்போக்குல மக்கி போயிடும், ஏதோ பண்ணிட்டு போயிடும், பரவாயில்ல. இல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த கலர்ல மாறினதே அவங்களாலதான் அப்படின்ற ஒரு கதை. என்ன கான்செப்ட்ல எதுக்கு செவுத்துல துப்புறாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எங்க துப்புறீங்க, கீழே தானங்க துப்பணும். அப்ப செவுத்துல துப்புறதுங்கிறது அவனோட மென்டாலிட்டி என்னன்னு புரியுதா? அதாவது அவனுக்கு தெரியுது, நம்ம அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாசம் பண்றோம், அசிங்கப்படுத்துறோம், நம்ம தெரிஞ்சதான் அதை பண்றான். இதுதான் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. துப்புறது அசால்ட்டா துப்பிடுறதா செவுத்துல? அதுக்கு ஒரு ட்ரெஜெக்டரி இருக்கு, அதுக்கு நம்ம மேல பார்த்து துப்ப வேண்டியது இருக்கு, ஒரு எய்ம் பண்ணி துப்ப வேண்டியது இருக்கு. அந்த டைட்டானிக் படத்துல 2 பேர் விளையாடுவாங்க, கேவலமா தான் இருக்கும் அந்த சீன். இல்லங்க, இப்போ நிலால போனா அமெரிக்காக்காரனோட அந்த கொடி இருக்கு. சோ அந்த துப்புறது மூலியமா இவன் போயிருக்கான், அந்த கடந்து போயிருக்கான் அப்படிங்கறது தெரியும். வடவர்கள் இங்க நடந்திருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த மனிதர்கள்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம்லாம் வரக்கூடிய ஏதாவது செவர்கள்ல கீழ இருந்து எடுக்கிற பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர். அதுவும் உங்க வாயில மென்னு அதை துப்பி ஏதோ ஒரு கலை வடிவத்துல ஆர்ட் பண்ணிருக்காங்க. இயற்கையோட வடிவத்துல அது இருக்குது அப்படின்னா ஏதாவது ஆய்வு. தமிழ்நாட்டுக்காரங்க துப்புறதே இல்லையா? என்ன பாரு துப்புவாங்க. உழைக்கும் மக்கள் இப்படி எல்லாருமே வெத்தலை வாக்கு வாயில போட்டா துப்பதான் செய்வாங்க. ஆனா தமிழர்கள் மண்ணுல துப்புவாங்க. அடுத்த வீட்டு செவுத்துல துப்ப மாட்டாங்க.
ட்ரெயினுக்குள்ள போய் துப்ப மாட்டாங்க. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடுகிட்டையும் தான் அரசு பேருந்துகள் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் தான் ட்ரெயின் இருந்துச்சு. இந்த வடவர்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி அந்த துப்பிக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்காது. அப்படியே யாராவது துப்புனாலும் அங்க இருக்க மக்கள் வந்து அப்பவே கண்டிப்பாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க பொது இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உனக்கு தேவைன்னா அங்க போய் வெளியே துப்பு இது பண்ணிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதுவும் கூட இன்னும் இங்க கத்துக் கொடுக்கல. இவங்க நமக்கு மொழிக் கொள்கை, இவங்க நமக்கு வந்து கல்விக் கொள்கையை வடிவமைச்சு கொடுப்பாங்களா, நம்ம வந்து இதை படிச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல அவங்களுக்கு கத்துக் கொடுங்கடா. எங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும்னு உட்காந்து அளந்துகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நாகரிகத்தை கத்துக் கொடுங்கடா. டே ஏதாவது நாகரிகம் இருக்கா அவங்களுக்கு? சரி ஓகே, இதெல்லாம் கூட சரி துப்புறான் ஏதோ ஒன்று அது ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு கூட நம்ம ஏதாவது வாய் தவறி வலிஞ்சு விழுந்துருச்சுங்கன்னு கூட சொல்லலாம். சரி ஓகே, ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல பேசஞ்சர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க, கண்ணாடி எத்தனை கண்ணாடி உடைக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படுதா? எத்தனை பேர் கைது பண்ணீங்க? ஆக்சுவலா வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ரயில்வேஸ் வந்து பிரைவேட் கிடையாது, கவர்மெண்டோட. ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உள்ள உட்காந்துருக்காங்களாம். அது உங்களுக்கு தெரியுமா? ஏசி கம்பார்ட்மெண்ட்ல டோர் இருக்கும். இப்ப மித்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து திறந்து இருக்கும், ஓப்பனா இருக்கும், உள்ள லாக் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க யாரும். ஆனா ஏசி கம்பார்ட்மெண்ட்ல வந்து மோஸ்ட்லி லாக்டா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏசிக்காவே லாக் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து இந்த பிரச்சனை பண்றாங்க தெரிஞ்சு கண்டிப்பா லாக் பண்ணிருப்பாங்க. சோ இவங்கனால உள்ள போக முடியல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, நம்மள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீ டிக்கெட் எடுத்திருந்தா உன்னை எப்படி உள்ள விடாம இருக்க முடியும்? நீ டிக்கெட் எடுக்க மாட்ட, நீ வந்து எப்படி ஏசி கோச்சில் வரணும்னு என்ன? ஒரு ஏசி டிக்கெட்டோட பிரைஸ் என்ன? ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும் ஏசி டிக்கெட்டோட பிரைசஸ் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி புக் பண்ணணும், முன்ன காத்து இருந்து புக் பண்ணாதான் கிடைக்கும் காசு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ 1.5 மாசத்துக்கு முன்னாடியோ, அது இந்த மாதிரியான கும்பமேளாக்கெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி புக் பண்ணும் போல நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்குது. அப்ப அவங்க மெனக்கெட்டு அவன் அவ்வளவு செலவு பண்ணி புக் பண்ணி அவன் குடும்பம் சேஃப்டியா போகணுங்கிறதுக்காக குடும்பத்தோட போய் உள்ள உட்காந்துருக்கான். உள்ள உட்காந்துருக்கவன ஏதாவது இவங்க யோசிக்கிறாங்களா? கண்ணாடி எல்லாம் குழந்தைங்க உள்ள உட்காந்துருக்கு, இப்ப லேடிஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. அவன் வாட்டு போட்டு அடிக்கிறானே, கண்ணாடி உடஞ்சி யாரு கழுத்துலயா சொருகுனாவோ கண்ணில் விழுந்தாவோ என்ன யாரு என்ன பண்ணுவா? ஏதாவது அவனுக்கு தோணுதா? வாயில கஞ்சாவையும் இதையும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்னன்னா, கஞ்சாலாம் வந்து பாத்தீங்கன்னா வடக்குல வந்து ரொம்ப சர்வசாதாரணங்க. பாங்கு மாதிரி அதுதான் இப்ப லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. லீகலா வச்சுட்டு குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க கஞ்சா. இவங்க புத்தி எப்படி இருக்கும்? போட்டு அடின்னு அடிச்சு உடைச்சு அங்க நீங்க இப்படி யோசிங்க. இங்க வெளியில அடிக்கிறவங்க வடக்கம் தான், உள்ள உட்காந்துருக்கவங்களும் வடக்கர்கள் தான். அவங்களுக்கு என்ன மாதிரி உளவியல் இருந்திருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இவங்க பண்ற கூத்துல வெறி பிடிச்ச மிருக மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. உள்ள வர ட்ரெயின் இவங்களுக்கு உள்ள உட்காந்துருக்காங்க மேல கோபம் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா அங்க உள்ள போகணும். இங்க ஒரு இடத்த கதவு பூட்டி இருக்கு, அந்த உடச்சிட்டுனாச்சு நான் உள்ள போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இவங்க நாளைக்கு ஏதாவது கலவரத்துல ஈடுபட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எந்த லெவலுக்கு போகணும்? அவனை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் எடுக்கலாமே, அது அவனுக்கு தெரியும். நம்ம டிக்கெட் எடுக்கல இருந்தாலும் அந்த ட்ரெயினுக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். அவனுடைய உளவியல் என்ன, அவனுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு யோசிங்க. எஜுகேஷன் மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் இதுக்கு என்னங்க எஜுகேஷன்? ஸ்கூலுக்கு போறது சொல்லுங்க. இது மாதிரி ஒரு பண்ணக்கூடாதுன்னு தெரியல அவனுக்கு. அப்படிலாம் இல்ல, தெரியும். அவனை நியாயப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. தெரியலனா இப்ப அவன் வீட்டுல வந்து இதே மாதிரி உடைச்சிட்டு வந்தானா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியாம இருக்கா? தெரியுங்க. அவன் தெரிஞ்சதை பண்றான். இதை வந்து கண்டிக்க கத்துக்கணும். அவங்களுக்கு தெரியல. இப்ப அவன் சாப் இந்த வீடியோல கூட நாங்க அவன் சாப்னு சொல்ற மாதிரி கோபிக்கு வடக்கத்தியர்கள் வாய்ஸ் எடுக்கணும்னா அவருக்கு பயங்கர அலாதின்மம் போல கரெக்டா பேசுவாப்புல. இதுல என்னன்னா எனக்கு இன்னும் டவுட், வடக்கர்கள்லாம் சித்தப்பானா கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் அடிக்கடி அந்த வீடியோல வந்து சித்தப்பாங்கிறாரு. என் சித்தப்பா ஒருத்தருங்கிறாரு. அதான் அந்த சித்தப்பாங்கிற வார்த்தையே அவங்க இல்லையே, இது ஏன் சித்தப்பாங்கிறாரு? ஹிந்தில சித்தப்பானா என்னன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியல. அப்பானா அவங்க என்ன சொல்லுவாங்க? பிதாம்பாங்களா? பாப்பா முஸ்லிம் சொல்றதுங்க தெரியலங்க. தெரியல. சரி ஓகே. அப்ப இவங்களுக்கு அந்த உளவியலாவே இவங்க செய்வது தப்புலாம் தெரியும். தப்புன்னு தெரியாமலாம் இருக்காது. டிக்கெட் நம்ம எடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி முறைகேடா போறது வந்து ஒரு அநாகரிகம்னு அவங்களுக்கு தெரியும். இது ஏன்னா இவன் வீட்டுக்கு யாராவது பண்ணாங்கன்னா அவனுக்கு தெரியும். ஆனா இவன் என்ன பண்றான்? அதை செய்யறான். நான் என்ன சொல்றேன்னா, இது காட்டுமிராண்டி குணம். இந்த காட்டுமிராண்டி குணத்துலதான் வடவர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். இதாவது இந்த மாதிரியான நபர்கள். இதை வந்து சரி செய்யறதுக்கு இந்திய கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரிசா இருக்குல்ல, ஒரிசா வந்து ஆந்திரா வரைக்கும் பாத்தீங்கன்னா போயிடலாம். ஏன்னா அது வரைக்கும் பிரச்சனை இருக்கா, நம்ம கும்பலா இருக்கோம், நம்மள வேறையா மொழி பேசுறவங்க வந்து கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு போக என்ன பண்ணிடுவாங்க, டிடிஆர்லாம் வந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து அண்டர்சர்வ்டு இந்த மாதிரி வந்து மாறிப்பாங்க.
சோ இப்படி போயிடலாம். எப்படியாவது தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க ட்ரெயின் இதுல. ஏன்னா நம்மலாம் டிக்கெட் இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இப்பதான் ஃபாலோ பண்றாங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த டிக்கெட்லாம் கரெக்டா செக் பண்ணி தான் வண்டியில ஏற்றணும், ட்ரெயின்ல ஏற்றணும்னா தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம ஒரு 50-60 வருஷம் முன்னாடி நடந்த பத்தி அதுதாங்க சொல்றேன். இந்த ட்ரெயினுக்கு வரணும் டிக்கெட் ஏறி தான் வரணும். டிக்கெட் கொடுக்காம திருட்டு ரயில் ஏறி வந்தா அது திருடுறதுக்கு தான் வருவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த திருட்டு ரயில் ஏறி வடவர்கள் இப்படி வர்றது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அவன் வர்றதுக்கும் அவன் யார் வரான்னு தெரியாது, அவன் வந்தானாலும் தெரியாது. இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயிட்டு நாங்க வரவே இல்லைம்மா, இப்ப ஏதாவது ரெஜிஸ்டர்ல இருக்குமா இவன் டிக்கெட் எடுத்திருக்காண்டு? அதான் நிறைய பேர் ட்ரெயினை பிடிச்சி வந்து இங்க கொள்ளை அடிச்சுட்டு ட்ரெயின்லேயே போயிடுறான். அப்ப எப்படி உன்னால கண்காணிக்க முடியும்? எத்தனை அவங்க கூட்டமா வேற இருக்காங்க. அவங்க மூஞ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது துணியை கிணியை போட்டு குளிருக்கு அதுக்குன்னு சொல்லி எதையோ போட்டு மூஞ்சி எல்லாம் மறைச்சிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க பல பேர். எப்படி நீங்க வந்து இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அது நம்ம தலவாடா சொல்லிட்டு இருக்கோம், தமிழக அரசுகிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னர் லைன் பர்மிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இன்னர் லைன் பர்மிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. ஏதாவது பண்ணுதா கவர்மெண்ட்? இப்போ இந்த திமுகலாம் நம்ம சப்போர்ட் இல்லை. இன்னர் லைன் பர்மிட் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேவை. இன்னைக்கு வடவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க குடியே ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க, அளவுக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோலயுமே கூட அதை சொல்லியிருப்பாங்க. மதுரையில நான் அங்க வந்து 2 கடை நடத்துது, அது ஒரு 5 கடை நடத்துதுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரியாலிட்டியா தானே. இன்னைக்கு ஒருத்தன் போட்டுருந்தான் பாத்தீங்களா வீடியோ, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஆடு உரிச்சுட்டு இருக்கிறத எடுத்து வீடியோ போட்டு அங்க நார்த் ஃபுல்லா அது இஷ்யூ. டேய் அங்க மட்டன் இல்லைன்னா மதுரையே இல்லடா. மதுரைனாவே காலங்காத்தால மட்டன் இட்லிக்கு மட்டன் குழம்பு ஊத்துவாங்க. அங்க நான்வெஜ் வந்து காலையிலேயே, இட்லிக்கு நான்வெஜ் காலங்காத்தால சாப்பிடுற ஊரு இது மதுரை. அப்படிதான் காலங்காலமா இருக்குது. இது இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே மதுரை என்பது தூங்கா நகரம். தூங்கா நகரம் அப்படின்னா இரவு நேரத்துல இருந்தே சமைக்க ஆரம்பிச்சாதான் விடிய காலையெல்லாம் உணவு கிடைக்கும். அப்ப பழைய ஆட்டெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா ஆடு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஃப்ரீசர்ல போட்டது இதெல்லாம் வந்து அவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஆட்டுல தெரிஞ்சிடும், அதான் தெரிஞ்சிடும். அந்த பீஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் இருக்கும். இல்லைன்னா மதுரை பக்கம்லாம் பீஸ் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அங்க வெட்டுக்குத்துல போய் முடியும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து கலப்படம் இல்லாம நல்ல ஒரு வெள்ளை ஆடா பார்த்து காலையில வெட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. இது நார்மல். 2வது, நம்ம ஊர் கோயிலுக்கு பக்கத்துல நிறைய குலசாமிகள் இருக்கு. அந்த குலசாமிகளுக்கு கெடா வெட்டுற பழக்கம்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலசாமிக்கு அவங்க கெடா வெட்டி இருக்காங்க. விடிய காலை வெட்டி அதை வந்து சமைச்சு போடுறதுக்கு காலையில வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவன் எவனோ ஒருத்தன் அங்க இருந்து வீடியோ எடுத்திருக்கான், எவனோ மார்வாடியோ எவனோ ஒருத்தன் எடுத்து அதை போட்டு நெட்ல ஹிந்தியில பேசி நெட்ல போட்டு விட்டான். அது வடக்குல ஃபுல்லா கோயில் பக்கத்துல எப்படி இவங்க வெட்டலாம், கோயில் பக்கத்துல எப்படி வெட்டலாம். அதுல வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல கேரளா சார் 100% லிட்ரேசி சார், டே லூசு பையல, மதுரைக்கும் கேரளாவுக்கும் எவ்வளவு அறிவாளியா இருக்காங்க பாரு. எல்லா கமெண்ட்ஸ்லயும் சவுத் இந்தியன்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ போட்டா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கேரளா சார் 100% லிட்ரேசி சார்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு அறிவு இருக்கு அவங்களுக்கு? இத்தனைக்கு இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற முட்டாளுங்க, படிச்ச முட்டாளுங்க இதுக்கு. இதுகளுக்கு தமிழ்நாடு எது, கேரளா எது, ஆந்திரா எது, கர்நாடகா எது ஒரு இளவும் தெரியல. எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இவன் ஆட்டு உட்காந்துட்டு எல்லாரும் மதுராசிமா. அப்ப நான் என்ன சொல்றேன், எதாவது அவங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்களா? இப்ப நாங்க வந்து வடக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு கோபப்படுற அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு ஓப்பனா நான் சொல்றேங்க, நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குங்கிறதே தெரியல. நானே சொல்றேன்ல, ஆந்திராவான்னு கேக்குறான். நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேங்கிறேன், அது இங்க ஆந்திரால இருக்கான்னு கேக்குறான். எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க வேற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருப்பீங்களே, என்னடா சொல்ல வர? அந்த அளவுலதான் இருக்காங்க. இதெல்லாம் பஞ்சாப்காரர் ஒரு ஆளு, இத்தனைக்கும் வந்து அறிவில்லாத ஆளுலாம் சொல்ல முடியாது. அங்க ஒரு நில உடைமையாளர், அவரு ஒரு 100 ஏக்கர் வச்சிருக்காப்புல, 100 எருமை வச்சுட்டு இருக்காப்புல. அப்ப ஒரு அளவுக்கு பாரம்பரியமான குடும்பம் தான் அவங்க. ஆனா அவங்களுக்கே இங்க ஒண்ணும் தெரியல. இங்க நடக்கிறதெல்லாம் அந்த அளவு தான் இந்தியன் மீடியாஸ் வந்து. பாலிவுட் எவ்வளவு ஸ்டீரியோ டைப்ஸ், அந்த லுங்கி டான்ஸ், பாலிவுட்ல சவுத் இந்தியன்ஸ் சொல்லி இவங்க காட்டுற விஷயங்கள், சவுத் இந்தியன்ஸ் சொல்லிட்டு இவங்க பேசுற சில விஷயங்கள், ரோஹித் செட்டி படங்கள் எல்லாமே எவ்வளவு கிறுக்குத்தனமா எவ்வளவு லுச்சாத்தனமா காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களால படம் ஒழுங்கா காட்டவே முடியாதா? தப்பா காட்டுவாங்க. அப்ப அதுதான் இவங்க வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய மத்தவங்களை பத்தி ஒன்னும் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல. சரி, இதெல்லாம் கூட நம்ம வந்து கடந்து போயிடலாம். சரி, ஏதாவது சினிமால ஓடணுங்கிறதுக்காகலாம் சில ஸ்டீரியோ டைப்பிங் பண்றாங்க, அதெல்லாம் தப்புனாலும் அது ஓகே, கடந்து போகலாம். ஆனா ஒரு பக்குவமற்ற ஒரு மனித சமூகத்தை நீ இந்தியா முழுக்க நீ வடக்குல ஃபுல்லா வளர்த்து வச்சுட்டு அவங்கள இன்னைக்கு எல்லா பக்கம் சவுத்துக்கு திருப்பி விடுறியே, எவ்வளவு பெரிய டேஞ்சரை நம்ம அனுபவிக்க போறோம் தெரியுமா? இன்வேஷன். ஏன்னா நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு இந்த உளவியல் மாறல. இந்த உளவியல்லையே இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரும் பொழுது நாளை பின்ன ஏதாவது ஒரு கலவரமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ வரும் பொழுது
இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி தமிழ்நாடு ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஒருத்தன் இறந்து போயிட்டாங்க. சென்னையில தான் ஒரு கம்பெனில ஒருத்தன் இறந்துட்டான். அந்த இறந்து போனதுக்கு அந்த கம்பெனி ஓனருக்கும் அந்த ஹிந்திக்கார பசங்களுக்கும் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறத பத்தி இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இதுல போலீஸ் பஞ்சாயத்துக்கு வருது. இப்ப நார்மலா இப்ப தமிழ்நாட்டிலயும் இதே தானே நடக்கும். ஒருத்தர் இறந்துட்டான், அந்த ஓனர் அவன் ஆக்சிடென்ட், அவன் வந்து அந்த கம்பெனில வேலை செய்யும் போது அந்த மிஷின்ல ஏதோ கையோ ஏதோ மாட்டி அவன் பிளட் லாஸ்லாம் இறந்துட்டான். இது வந்து ஆக்சிடென்டல் தான், அவன் யாரும் தள்ளி விடல, இது இல்லை. ஸோ போலீஸ் வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு இது பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில இவங்க வந்து இந்த ஓனர் ஏதோ பேசியிருக்காங்க போல. போலீஸ் வந்து உள்ள தடுக்க வந்திருக்கு. போலீஸே போட்டு அடின்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க தமிழ்நாடு போலீஸுக்கு. ஒரு போலீஸ் 2 போலீஸ் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேஷன் போலீஸ் இருந்தாங்க. ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நாங்க எடுத்து பேசும்போது இது அதுக்கு அப்படிலாம் வடவர்களுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது, காவல்துறையை அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம என்னதான் நம்ம ஊர்ல போலீஸ் அராஜகமே பண்ணாலும், அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டர் ஒரு ஆளு, அவரை வந்து ஒரு ஊர்ல வந்து சாணி எடுத்து அடிச்சிடுறாங்க. அந்த ஆளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அப்படியே வன்மம் வந்துருது. அந்த வன்மத்துல மனசுல வச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்ப ரியாக்ட் பண்ண முடியல. சாணியா சேர் அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை ரியாக்ட் பண்ண முடியல. ஒரு மாசம் கழிச்சு அந்த ஊர்ல யார் அதை பண்ணாங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் போட்டு சித்திரவதை பண்ணி போலீஸ் இழுத்துட்டு போச்சு. எல்லாரும் போலீஸ் வந்து அடிக்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போலீஸ் அடிச்சாங்களா? நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும். ஆனா செஞ்சாங்களா? தமிழர்கள் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா காவல்துறை அதிகாரம் அவங்க பாவம். இப்ப நம்ம எப்படி நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப அவங்க ஏவி விடப்படுறவங்க, ஏவி விடப்படுறவங்களுக்கு மேலதான் கோவத்தை காட்டணுமே ஒழிய ஏவி விடப்படுற விஷயத்தின் மேல நம்ம கோவப்படக்கூடாது. திருப்பி அந்த ரியாக்ஷன் நம்ம மேலதான். இப்ப ஒருத்தன் நாய் அவுத்துடுறான் நம்ம மேல, நீ நாய் மேல கோப்பிட்டு என்ன பிரச்சனை? புரியுது? அவுத்துட்ட மேலதானே பிரச்சனை. புரியுதுங்களா? ஓனர் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். அதே மாதிரி இங்க காவல்துறையை வந்து ஏவி விடுறான் ஒருத்தன். அந்த ஏவி விடுற மேலதான் நம்ம கோவப்படணும். அப்ப அந்த அரசியல் அதிகாரத்துல இருக்கான் ஏவி விடுறான். இந்த ஊர்ல என்ன சேர் எடுத்து அடிச்சிட்டாங்க, அதனால இந்த ஊரை ஃபுல்லா நாசம் பண்ணுன்னு அனுப்பி விடுறான். எவ்வளவு ஒரு வக்ரம் கொண்ட அரசியல்வாதியா இருந்தா இந்த வேலையை பண்ணுவான். ஆனா இது நடக்குது. இப்ப இத மக்கள் அவதிப்படுறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க? காவல்துறைக்கு எதிராக செயல்படல. ஆனா வடக்கர்கள் என்ன பண்றாங்க? காவல்துறையை போட்டு அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போச்சுன்னா அவங்கனால யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும். தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தரை ஒரு ஹோட்டல்ல வச்சு அடிச்சு வெளுத்த வீடியோ ஞாபகம் இருக்கா? ஹோட்டல்ல ஹிந்திக்காரங்க சர்வ் பண்றாங்க, அவர் ஏதோ ஒண்ணு கேட்க போய் அவரை போட்டு அடிச்சு ஹோட்டல்ல இருந்து அந்த ஹோட்டல் ஓனர்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அவருக்கு என்னன்னா லேபர் எல்லாம் போயிருவாங்களோ ஏதாவது சொன்னாங்க. அந்த லேபர் அப்படியே அந்த ஆளு தேய்ச்சி, அந்த ஆளுக்கு புரியுது இது பெரிய இஷ்யூ ஆக போகுதுன்னு தெரியுது, மூஞ்சிலாம் பேரஞ்ச மாதிரி இருக்குது. ஆனா அந்த ஆளால கண்ட்ரோல் பண்ணா அந்த ஆள் சொல்றான் கேட்க மாட்டேங்கிறாங்க. வெறிக்கொண்ட நாய் மாதிரி அடிச்சுட்டு ஓனர் மேல கடுப்புலாம் இவர் மேல காட்டிட்டாங்க, போட்டு அடிச்சு இது பண்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கையில காசு வச்சிருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சம்பளம்லாம் கொடுத்துட்டு இருக்க ஓனர் தான், அந்த ஓனரையும் அவர் ஃப்ரெண்டு 2 பேருமே வெட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க. சிசிடிவில இது ஃபுட்டேஜ் வந்துச்சு. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க இவங்கள? அப்ப இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? இதை பேசாத நீ உட்காந்து வாய் குசாம பேசிட்டு இவ்வளவு இஷ்யூ நடந்துட்டு இருக்கீங்க வடக்கத்திக்காரங்களால. இந்த பாஜக காரங்க RSS காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து சேஃபா? இது நீ சொல்ற கோயிலுக்கு தரிசனத்துக்கு தான் போயிருக்கான் அத்தனை பேரும், அதனாலதான் இவங்க சப்போர்ட்டுக்கு வர்றது. புரியுதா? எதுக்கு இவங்க சப்போர்ட் வராங்க? கும்பமேளா கட்டக்கூடாது, ஸ்டாம்பீடு ரயில் பிளாட்ஃபார்ம்ல செத்து போனாங்களே எல்லாரும், செத்தாலும் பரவாயில்ல. அதுவும் இந்த பிஹேவியர்னால தாங்க. இந்த பிஹேவியர் தாங்க பல பேருக்கு சாவடிக்கும். ஏங்க ஒருத்தன் கீழே விழுந்திருக்கான், மனுஷன் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு இருறான்னு சொல்லி ஒருத்தன் தடுக்கிறான், இன்னொருத்தன் தடுக்கிறாங்கும் போது எப்படி அங்க ஸ்டாம்பேடுங்கிறது நடக்கும்? மத்தவன ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல போல. இப்ப தமிழ்நாட்டிலயும் தான் பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் கூடுது, ஸ்டாம்பேட்கான சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும். ஆனா ஸ்டாம்பேட் நடக்குதா? ஏன் நடக்கிறது இல்ல? ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, காமன் சென்ஸ் இருக்கு. கூட்ட நெரிசல்ல யாராவது குழந்தையோ ஏதோ பெரியவங்களோ கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட அவங்கள தூக்கி விடுறதுலதான் பல பேர் யோசிப்பாங்களே ஒழிய அவங்கள மிதிச்சுட்டுனாச்சும் நம்ம போகணும்னு எவனுமே யோசிக்க மாட்டான். இன்னும் ஒரு ஆம்பளையோ ஒரு ஆளையோ ஒரு பொம்பளையோ மிதிக்கும் போது நமக்கு தெரியாத மிதிச்சுட்டு ஒருத்தவங்களை போறோம்னு அதை பண்றாங்க அவங்க. அங்க நீ எப்படி ஒருத்தனை மிதிச்சுட்டு போயிட்டு ஒருத்தனை நசுக்கிட்டு போயிட்டு ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு போயிட்டு நீ எப்படா சாமிகிட்ட போய் என்னடா வேண்டிட போற? என்னடா தண்ணிக்குள்ள முங்கி என்னடா அவன் பாவத்தை கழுவிட போற? மயிருங்களா? எனக்கு அதான் புரியல. இது எப்படி, என்ன உளவியல் இது? இன்னொரு அசிங்கமான விஷயம் நடந்துச்சு. அந்த இடத்துல எல்லாருமே போய் நீராடுறாங்கல்ல, அந்த இடத்துல ஆபாசமான வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க.
என்ன மாதிரியான உளவியல்ல இவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இதுக்கு எஜுகேஷன் முக்கியம். எஜுகேஷனை விட வேல்யூ சிஸ்டம் முக்கியம். அங்க வேல்யூ சிஸ்டம் இருக்கா? ஏதாவது எதையாவது அவங்க மதிக்கிறாங்களா? அவங்க எதையுமே மதிக்கிறது இல்லைங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரோட சிலையை சுத்தி அவன் துப்பி வச்சிருக்காங்க. நம்ம யோசிச்சேன், என்னடா அவங்க ஊர் நம்ம ஊர்ல எல்லாம் சிலைகள்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், இவங்க ஒண்ணு காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா, சாப் அது காவியிலே சாப், இப்ப போறேன் சாப்னு துப்பிட்டு போறாங்க. நம்ம ஊர்ல காக்கா ஒயிட்னா அவங்க வந்து ஏங்க நம்ம ஊர்ல காக்கா, அது காக்காங்க ஒரு அக்ரிணிங்க, அதுக்கு அறிவு இல்லைங்க. அது போகும்போது அது ஆகி போயிட்டு போகும். இன்ஃபேக்ட் அதுக்கு பின்னாடி ஒரு சென்ஸ் இருக்கு. காக்கா சும்மா போறது இல்ல. அது ஏன் ஆகி போகுதுன்னா, அதுகளுக்கு வந்து த்ரெட்டன் ஆகிற ஒரு விஷயத்துல காக்காவோட ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு மேல அது ஆகி போகும். இது வந்து அதோடைய ஒரு நீங்க வந்து அதனாலதான் நம்ம யோசிப்பீங்கல்ல, நம்ம ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டு ஒரு மரத்துக்கு அடியில போவோம். எவ்வளவோ இடம் இருக்கும்போது உங்க மேல இருந்து ஏன் ஆகி போச்சு அப்படின்னு. சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு நான் பாட்டு அந்த எலும்பு கூட அதுக்கு தான் போட்டுருப்பேன். நான் என்னங்க அதுக்கு த்ரெட்டன் பண்ண, கரெக்டா மண்டையிலயும் சிக்கன் மேலேயும் போயிருச்சுங்க. ரீசன் என்னன்னா, அது ஆளுக அதுக்கு கீழே அது கூடு கீடு கட்டியிருக்கும். ஆளுகெல்லாம் கீழே நடமாட்டம் இருக்கிறாங்கன்னா அவங்களை விரட்டுறதுக்கு அது ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்தும். கரெக்டா எய்ம் பண்ணி தான் ஆகி போகுது. நீங்க நினைப்பீங்க எதர்ச்சியா போறது நம்ம தலையை கொண்டு போய் விட்டுட்டோம்னு, அது எய்ம் பண்ணி தான் ஆகி போகுது. நீ நிக்காதன்னு சொல்லிட்டு தான் ஆகி போகும். இது வந்து பேர்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். அது வந்து விரட்டி விடுறதுக்கு அது ஒரு மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். அதுல சிலைகள் என்ன ஆகுதுன்னா, சிலைகள் வந்து அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற விஷயமா இருக்கனால கரெக்டா சிலைக்கு மேல ஆகி போறதுங்கிறது அது ஒரு நார்மல். அதனாலதான் எவ்வளவோ இடம் இருக்கும்போது சிலையிலேயே எல்லாமே ஏன் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அதான். சின்ன ரிசர்ச் பண்ணும் ப்ரோ, எந்த தலைவர் சிலை மேல அதிக ஆய்ப்பு இருக்குன்னு அடுத்த வாரம் பார்த்து இல்ல த்ரெட்டனா அதுக்கு ஃபீல் ஆயிருக்குன்னா எந்த தலைவர் அப்படி ஃபீல் ஆயிருக்கு. மேபி ட்ரிபியூட்டா இருக்குமோ அந்த வடவர்கள் அந்த தலைவர்கள் துப்புறது தலைவர் வாழ்க அப்படிங்கிற மாதிரி வந்து துப்பிட்டு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கும் விதமா இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து திருத்தணும். இவங்களுக்கு எஜுகேஷனா அங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். அவங்கள ஒழுங்கா பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கணும். அங்க என்ன நடக்குதுங்கிறத நாங்க சொல்லி தெரிய வேண்டாம். +2 பாஸ்ன்னு சொல்லி +2 ஃபெயில் ஏதோ ஒரு படம் ஒன்று இருக்கும் நாட்டுல. அங்க எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குது இதெல்லாம் அவங்க காட்டிருப்பாங்க அந்த படத்துல. அது போய் பாருங்க அந்த படத்தையே. அது இத்தனைக்கும் அது வந்து ஒருத்தருடைய பயோகிராஃபி. அப்ப அவர் பொய்யெல்லாம் சொல்லல. அங்க அப்படிதான் திருட்டுத்தனமா வந்து எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு இவங்க இப்படி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்டு? இவன் அந்த எக்ஸாம் அங்கிருந்து எழுதிட்டு அவன் அங்கிருந்து இங்க தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்க்கு அங்கிருந்து எழுதிட்டு வருவானா? அவனை நம்ம இங்க வேலைக்கு சேர்த்துக்கணுமா? என்ன தெரியும் அவனுக்கு? இங்க பேங்க்ல எல்லாம் எம்ப்ளாயிஸா ஃபுல்லா கொண்டு வந்து போட்டு வச்சுட்டாங்க வடக்கத்துக்காரங்கள. சண்டை போட்டோம் போன வாரம் என்னோட. அவனுக்கு வந்து தமிழ் எழுதி கொடுத்தா அவனுக்கு படிக்க தெரியல, இது அவனுக்கு இங்கிலீஷும் பேச தெரியல. அவன் என்ன மொழி தான் கத்துக்கிறாங்க எனக்கு புரியல. தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான், தமிழ் கத்துக்க மாட்டேங்கிறான். சரி இங்கிலீஷ் பேங்க்குக்கு வேலைக்கு வரான், அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஆச்சு கத்துக்கிட்டு வரானா? அதுவும் இல்லை. இங்கிலீஷ் எழுதி கொடுத்தாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னதான் படிச்சுட்டு வராங்கன்னு ஒன்னும் புரியல. அந்த மென்டாலிட்டி சாமியா இங்கிலீஷ்ல கத்தி விட்டா அப்படியே பயந்து பாக்குறான். ஆனா அவனுக்கு அது ஃபுல்லா புரியல. அந்த பேங்க்ல என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட தாங்க எல்லா இங்கிலீஷும் தெரியும், அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அவனுக்கே ஒண்ணும் தெரியல. அவன் பயத்துல பாக்குறாங்க, நம்மள திட்டுறான், என்ன திட்டுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இது என்ன மாதிரியான உளவியல் இங்க இந்த அதான் சொல்றேன். இத வந்து நம்ம பேசித்தான் ஆகணும். இதை பேசுறது வந்து இது கூடாது, இதை நகைச்சுவைப்படுத்துறாங்கன்னா அது கூடாதுன்னா பேசாதீங்க. அவனை திருத்துங்க. அவன் ரொம்ப நாகரிகமா வாழ்றான், அவனை வந்து கீழே காட்டுறோம் அப்படின்னா நீங்க வந்து சொல்றது அவன் ரொம்ப கீழே வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க தான் நாகரிகமா காட்டுறாங்க. இவங்க தான் நாகரிகமா காட்டியிருக்காங்க அந்த வீடியோல. கான்ட்ரோவர்சிஸ் வேணாம்னு சொல்லி ரொம்பவே நாகரிகமா காட்டியிருக்காங்க. ஆனா அவன் பண்ண கூத்துக்கள், அவன் பண்றது ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் எவ்வளவு அபியூஸ் நடக்குது தெரியுமா பெண்களுக்குலாம்? கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லைங்க. அங்க வடக்கத்திக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அப்பாவிகள், இப்படிலாம் பண்ணாதீங்க. வடக்கத்திக்காரன்னு சொல்றதுல பணக்காரனையும் சேர்த்துதான் சொல்றேன். மென்டாலிட்டி. ஏன்னா வந்து அந்த மட்டன் கறியை வந்து வீடியோ எடுத்து போட்டான்ல மதுரையில, அவன் எல்லாம் பணக்காரன். அவன் வந்து அங்க ஏதோ கடை ஏதோ வச்சிருக்கிற ஒரு முதலாளி. ஏன்னா சுத்தி அவங்க கடையை வச்சுட்டாங்க. அவன் எடுத்து போடுறாங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க தான். அவங்க எல்லாம் வந்து ஏலபாளையம் கிடையாது. நம்ம இங்க என்னன்னா ஏலபாளைக்கும் அங்க பகுத்தறிவோ இல்ல வந்து அங்க வந்து ஒரு புரிதலோ ஒரு மனிதாபிமானமோ சுத்தமா கிடையாது. இவங்களுக்கும் சுத்தமா கிடையாது. இப்ப இவங்களெல்லாம் கொண்டு வந்து இப்ப தமிழ்நாடு இந்த மாதிரி தென் மாநிலங்கள் எல்லாத்துலயும் கொண்டு வந்து இவங்களை விட்டு குடியமர்த்த வைக்கும் பொழுது இது ரொம்ப அன்சேஃபான சிச்சுவேஷனா நமக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் பட்டாதான் நான் உணர்வேன்னு தமிழக மக்கள் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள அவன் பூந்து என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போறாங்கிறத உங்க கண்ணுல ரத்த கண்ணீர் வச்சு பார்க்க போறீங்க. சரி, இப்போ எனக்கு இந்த டவுட், இந்த நம்பர்ஸ் பத்தி நீங்க பேச, நம்ம எவ்வளவு இருப்போம் பாரு, 10 crores இருப்போமா நம்ம? அப்படினாலும் மொழி வாரியா பார்த்தா நம்ம ஒரு சிறுபான்மையினர் தான் இந்த நாட்டுல. அந்த இந்தியான்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சிறுபான்மையினர் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த வடவர்கள் நம்ம சொல்ற இந்த ஹிந்தி பேசக்கூடிய இந்த பெரும்பான்மையான மாநிலங்கள் இருந்து வராங்கன்னா நம்பர்ஸ்ல நம்மளோட 10 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மைக்ரேஷனா இருக்கட்டும், நம்ம இன்வேஷனா பாக்குற இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது போக போக நம்மளுடைய வாழ சூழ்நிலை
பாதுகாப்பு, வேலை எல்லாத்துலயுமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கண்ணெதிர பார்க்க போறோம்ல அந்த நம்பர்ஸ்ன்ற அந்த ஈக்குவேஷனால. ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். திருப்பூர்ல எத்தனையோ வருஷமா நெசவு தொழில்கள் அதன் மூலியமாக ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அறியப்படுறது. இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட தொழில் வளர்ச்சி என்பது ரொம்ப வருஷமாவே சிறப்பா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு வாய் கூசாம ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிச்சிங்களா? வடக்கனுங்க மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு கோயம்புத்தூர் வளர்ந்துருக்காது, வடவர்கள் இல்லைன்னா திருப்பூர் வந்து வளர்ந்துருக்காது. புரியுதா நான் சொல்றது? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவன் தான் வேலைக்கு வரான் இதுதான் பண்றான் அப்படின்னு 1000 நொனாட்டியம் பேசிக்கிட்டு விலை கம்மியா இருக்கான், இதுவும் ஒரு வித எக்ஸ்ப்ளாய்ட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவன் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வராங்கிறான், நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக நீ வச்சுட்டு இருக்க. கேட்டா லீவ் கொடுத்து அவனோட ரைட்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆமா, லீவ் எடுத்துக்க மாட்டேங்கிறான், அவன் ஊருக்கு அதிகமா போறது இல்லை, அது இதுன்னு சொல்றான். இதை மட்டும் நீங்க பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்து நிறைய இளைஞர்கள் அதிகமா படிக்கிறாங்க, அதனால ஒரு ஒயிட் காலர் ஜாப்ஸ் நோக்கி நகர்ந்துடுறாங்க. மற்றவங்க உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய நிறைய பேர்ல வந்து பாதிக்கு மேல நிறைய பேர் வந்து குடிக்க வச்சு இங்க வந்து மாதிரி அடிக்ஷனுக்குள்ள தள்ளி விட்டு இன்னைக்கு வந்து அவங்க வேலை செய்யறதுக்கே ஒரு எண்ணம் இல்லாம ஏதோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொன்னோம்னா இன்னைக்கு சாவமா நாளைக்கு சாவமான்னு வாழ்ந்துட்டு இருக்கான் பல பேர். குடிச்சு டெய்லியும் குடிப்பான், அவன் எதுக்கு வாழ்றான்னு தெரியாது. எந்த காலையில எந்திரிப்பான், குடிப்பான், தூங்குவான், எடிப்பான், இது பண்ணுவான், தூங்குவான், இப்படியேதான் எல்லா ஏரியாலயும் நிறைய அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் நடுவுல ஒரு ஆள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்படி சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு ஏதோ ஒரு வீடியோல வந்து ட்ரெண்ட் ஆகி காசு வந்தும் திரும்ப என்ன ஆனாரு, இன்னொருத்தர் நடிச்சாரு, ஒருத்தர் சினிமாலாம் நடிச்சு என்ன ஆனாரு. இதுதான் நடக்கும். பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இதுதான் நடக்கும். இது யாரும் இது இல்ல மாத்தில எழுத முடியாது. பொறுப்பற்ற வாழ்க்கை கண்டிப்பா அவங்களுக்கு பாதகமாக தான் அமைய போகுது. இது மாதிரி நம்மளுடைய தமிழ் இளைஞர்கள்ல பாதி பேர் இன்னைக்கு மாறிட்டான். மிச்சம் இருக்க மீதி பேர்ல பாதி பேர் ஒயிட் காலர் ஜாப், மிச்சம் வந்து இந்த மாதிரி இந்த கடையில சப்ளை பண்றது, இது பண்றது, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வண்டி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இது இப்படி இருக்கிற இடத்துல நம்ம ஆட்களோட எல்லா வேலையும் இவன் வந்து உள்ள நெப்பிட்டு இருக்கான். பாதிக்கு மேல இருக்கக்கூடிய வேலைகள் அவன் வேலை செய்யறான், இது பண்றான், இதெல்லாம் ஓகே. ஆனா இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்ப அவன் இங்க செட்டில் ஆகுறான். இப்ப அவன் குழந்தைகள்லாம் வந்து தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வேற நியூஸ்ல எடுத்து காட்டிட்டு இருக்காங்க, கவனிச்சிங்களா? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது யாரு? நார்த் இந்தியன் மைக்ரன்ஸோட குழந்தைங்க படிக்கிறாங்க. ஆமா, நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னைக்கு அவங்க அதிகமாயிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். இவங்களே போயிட்டு மீடியாவே எடுத்துக்க ஆரம்பிட்டாங்க. ஹிந்தி பொண்ணுங்க இங்க வந்து படிக்கிறாங்க, ஹிந்தி பசங்க இங்க வந்து படிக்கிறாங்க, இவங்க தமிழ் நல்லா பேசுறாங்க பாருங்க, நீங்க எடுத்து போடுறாங்க பாருங்க. நான் என்ன கேட்கறேன், இது எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான சிச்சுவேஷன் தெரியுமா? அவன் தங்க ஆரம்பிக்கிறான். அவன் முன்னாடி கிளம்புவேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த டிபேட் சொல்ல என்ன சொல்லுவாங்க, நாங்க வேலை செய்வோம்னு போயிருவோம் அப்படின்னா அவன் போறது இல்லை, அவன் செட்டில் ஆகுறான். இது ஒட்டுமொத்த நம்மளுடைய அரசியல் இது எல்லாத்தையுமே மாத்திரும். இவனுக்கு இங்க எதுவுமே தெரியாது, தமிழ் மொழி உணர்வோ இன உணர்வோ எதுவுமே அவனுக்கு இருக்க போறதுல. அவனுக்கு இங்க வரலாறு தெரியாது, பண்பாடு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது. அவன் நம்மளை வெறுப்பா வேற பாத்துக்கிட்டு இருக்கான். எவனுமே நம்மள வந்து அவன் வந்து ஒரு அன்பாவோ இல்ல தமிழர்கள்லாம் ரொம்ப அன்பா இருக்கான் அப்படின்னா அவன் பாக்குறதே இல்லை. வடக்கத்திக்காரன் எல்லாம் நம்ம கிட்ட மூஞ்சிய கட்டிட்டு தான் பேசிட்டு இருக்கான். அது இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே அவன் திமிரா தான் பேசுறான், மூஞ்சிய கட்டி தான் பேசுறான். இன்னைக்கு நாங்க வண்டியில வந்துட்டு இருக்கோங்க, ஒரு வடக்கத்திக்காரன் வண்டி, அவன் வந்து தள்ளுவண்டி, அந்த தள்ளுவண்டி அவன் இது இந்த குல்ஃபின்னு நினைக்கிறேன், அந்த வண்டி வச்சுட்டு அவன் மறைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பக்கம் இடம் இருக்கு, அவ்வளவு இடம் இருக்கு. இங்க 2 கார்கள் நகர முடியல, இங்க டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, டே அங்க ஒதுங்கி போடா, உனக்கு தான் இடம் இருக்குன்னா உனக்கு தேவைன்னா ரோட்ல போனா, ரோட்ல இல்லை அப்படிங்கிறான். புரியுதா நான் சொல்றது? அவன் ரோட்ல இல்லையா, ஆனா அவன் ஒதுங்கினா நம்மளால வளைச்சு போக முடியும், இடம் கிடைக்கும். ஒதுங்க மாட்டேங்கிறாங்க. அவன் எனக்கு அது என்ன தோணுதுன்னா, அவன் மென்டாலிட்டியை பாருங்க. அவன் நான் ரோட்ல இல்ல, நான் ஏன் ஒதுங்கணும்? ஆல்ரெடி நம்ம இங்க நிறைய இருக்கோம், அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, நம்மளாம் இங்க இருக்கோம். அவங்களுக்கு திமிர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு வந்து நம்ம வந்து இங்க ஒரு எல்லாமே அவன் தான் இருக்கிறான், நம்ம தான் இங்க ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மாலுக்கு எல்லாம் போங்கல, ஏதோ ஒரு மாலுக்கு போங்க, அவன் தாங்க இருக்கான். மாலுக்கு போனா பணக்கார வடக்கத்திக்காரங்க இருக்காங்க, பீச்சுக்கு போனா ஏழை வடக்கத்திக்காரங்க இருக்காங்க, எங்க போனாலும் வடக்கத்திக்காரங்க தான் இருக்காங்க. எல்லா தொழிலும் கடைக்காரன் இது பண்ற சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை எல்லாத்துலயும் வடக்கத்திக்காரன் வந்துட்டான். நம்ம ஆளுகளுக்கு பனிபுரி இதை உடனே ஜோக்கடிச்சு சுத்திட்டு இருப்பான் ஒரு பைத்தியக்காரன். எந்த சீரியஸ்ல சொல்றோம்ங்கிறது புரியாம, என்ன நோக்கத்துக்கு சொல்றோம்ங்கிறது புரியாம நீ போய் பானிபுரி எடுத்து வாயில போட்டுட்டு இருக்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஒரு பெரிய ஆபத்து நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஐடி காரிடார் பத்தி நிறைய நான் சொல்றேங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல வித்தின் 5 to 10 years ஒரு மேஜரான ஒரு ரேசியல் ரயாட் வரப்போகுது, ஒரு பெரிய இனக்கலவரம் வரப்போகுது. இதை நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க, நீங்க என்கரேஜ் பண்ணல, இது வரப்போகுது. அதுக்கான அத்தனை காரண காரியங்களும் தமிழ்நாட்டுல உருவாகிட்டே இருக்கு.
நீங்க அதை விரும்பல இல்ல, அது வேணாம்னு நினைக்கிறீங்க, அதனால தான் சொல்றேன். தமிழர்களுக்கு தாங்க பாதிப்பா இருக்கும், தமிழர்களுக்கு தான் அடி வாங்க போறாங்க. ஏன்னா தமிழர்கள் வந்து காட்டு மிராண்டிகள் கிடையாது. நம்ம போய் அடுத்த வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைய மாட்டோம். ஆனா இவன் நுழைவான். இவன் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் உடச்சிட்டு உள்ளே ஏறானா இவன் உளவியல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவன் நுழைவான், அடுத்த வீட்டுக்குள்ள நுழைவான், உடச்சிட்டு உள்ள வருவான், பெண்கள்ல கையை பிடிச்சி இழுப்பான், நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன், 2 அவங்க சின்ன பசங்க தான், ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பசங்க லவ்வர்ஸா என்னன்னு தெரியல, அண்ணன் தங்கச்சியா என்னன்னு தெரியல, நமக்கு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சுத்தி இருந்த அந்த பொண்ணையும் அந்த பையனையும் எவ்வளவு ஆபாசமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? போயிட்டு அந்த பொண்ணோட புணர்ற மாதிரி எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பயத்துல அவனை அந்த அந்த காதலனையோ அண்ணனோ தெரியல கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கதறுது. என்ன உளவியல் இவங்களுக்கு? இந்த ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பாருங்க. அந்த ட்ரெயின் சீனை பார்த்தாலே பதறுங்க. இது நான் தான் சொல்றேன், இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தமிழர்கள் சந்திக்க போகிறோம். இதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான சொல்யூஷனும் நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னர் லைன் பர்மிட் தான் இதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன். வேலைக்கு வரியா, எத்தனை வருஷம் வேலைக்கு வர, 2 வருஷமா 3 வருஷமா, ஒரு பர்மிட்டை கொடுத்து உள்ள விடு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட பர்மிட் வாங்கினால அவனுக்கு தான் பர்மிட் முடிய போகுதுலாம் கணக்கு காட்டும். யாரெல்லாம் பர்மிட் பண்ணா அவனை கான்டாக்ட் பண்ணு, அவனை பிடிச்சி வெளியே அனுப்பு, முடிஞ்சு வச்சு. இல்லைன்னா அவனுக்கு பர்மிட்டை ரினியூவல் பண்ண சொல்லு. அவனுக்கு இங்க வந்து ரேஷன் கார்டு கொடுக்கறதுலாம் இருக்கக்கூடாது. இது நம்ம வேலை செஞ்ச வந்த இடம், அவன் இங்க இருந்து போயிடணும். ஆனா இங்க வந்து இந்தியன் கவர்மெண்டோட லா படி அவனால இங்க ரேஷன் கார்டு வாங்க முடியும், ஓட்டர் ஐடி வாங்க முடியும், அவங்க ஒரு வாக்காளரா மாற முடியும். இது ஏன் அவங்க பண்ண போறாங்கன்னா, நாளைக்கு பிஜேபிக்கு அதுதான் பிளஸ் பாயிண்டா இருக்கும். பிஜேபினால தலையில தண்ணி குடிச்சாலும் தமிழர்கள் மதவாதத்தை வளர்க்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்திக்காரங்களை வச்சு மதவாதத்தை வளர்த்த முடியும். அவங்கள வாக்காளர்களா மாத்தி புதிய வாக்காளர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி அதை ஒரு வாக்கு வங்கியாக இவர்களால் மாற்றிக்கொள்ள முடியும். வெக்கங்கட்ட திமுகலாம் அதுக்கெல்லாம் எதிராகலாம் செயல்படாது. ஏன்னா ஹிந்தியில போஸ்டர் அடிக்குது அந்த திமுக. ஈரோட்ல வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், ஹிந்தி 2 கண்களாம். எவ்வளவு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு புரிதல் இவங்களுக்குலாம் இருக்குது. அவர் தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஈரோட்ல, அவர் தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. காசு வாங்கிட்ட அப்படிங்க. அப்ப பாத்துக்கோங்க, நீ உட்காந்து காசுக்கு ஓட்டு போட்டுருக்க, அவன் ஜெய் ஸ்ரீராம் ஓட்டு போடுவான். என்ன நடக்க போகுதுன்னு பாரு நாளைக்கு. நினைச்சாவே நமக்கு ஆபத்தா இருக்குது. இல்ல இப்ப நீங்க ரொம்ப கீழ்நிலையில இருக்க மக்கள், மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசியிருக்கீங்க. ஐடில வேலை செய்ய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாருங்க. அங்க அவன் ரெக்கமெண்ட் பண்றது, ரெஃபர் பண்றது, அண்ட் அந்த டீம் மீட்டிங்ஸ்ல வேணும்ட்டே ஹிந்தியில பேசுறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவன் வேலையில ஒருத்தனை கொண்டு வந்து உட்காரணும்னா அவன் ஹிந்திக்காரனை கொண்டு வைக்கிறான். இது நீங்க ஐடில வேலை செய்யற நிறைய பேர், நான் எக்ஸாஜரேட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல என் கண்ணால பார்த்ததை சொல்றேன். அதுவும் நடந்துட்டு இருக்கீங்க, நடந்துட்டு தாங்க இருக்கு. அவங்க வந்து 2வது ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜ் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஆமா தான் கண்மூடித்தனமா நம்பி வச்சிருக்காங்க. ரோட்ல இருக்க வேண்டிய கேட்க சொல்ல, நீங்க அங்க வந்து படிச்ச ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் கேளுங்க. அவன் எல்லாம் ஹிந்திமா. அவங்களுக்கு இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு ஒண்ணு இல்லைங்கிறதே இவங்களுக்கு தான் தெரியாதா, இல்ல சொல்லிக் கொடுக்கலையா? ஆனா அவங்க அதான் படிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன புரியுதா என்னன்னு? அவங்க படிச்சுட்டு தான் சொல்றாங்க. அதை அவங்க புக்ல அதுதான் இருக்கு. புக்ல அது எல்லாமே அவனுக்கு மண்டையில ஏறி நிக்குது. அவங்க அதை தான் படிச்சிருக்காங்க, அதை தான் நம்புறாங்க, அதை தான் நம்ம கிட்டே சொல்றாங்க. நம்ம கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நேஷனல் லாங்குவேஜ் கூட கத்துக்காம நீ என்ன பண்ற, நம்ம ஏதோ கத்துக்காம ஏதோ பிளே செஞ்ச மாதிரி, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் இல்லடா தற்கூரின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம ஆளுகளுக்கு, ஏன்னா நம்ம ஆளுகளுக்கும் தெரியல. நிறைய பேருக்கு வந்து இப்ப கேளுங்க, சப்மிசிவ் மைண்ட் செட், ஒண்ணுக்கும் உதவாக்கிற கூட்டமா மாறி நிக்கிறோம் நம்ம. அவன் வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, ஒரு அங்க ஒரு சொல்றாப்ல மினிஸ்டர், அவங்க வந்து ஹிந்தி இது படிக்கிறது இல்லைங்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிறாங்க, அதை ஒத்துக்க சொல்லுங்க, நான் ஃபண்டை இது பண்றேன் அப்படின்னு. இப்ப இதுக்கு என்ன பதில்? ஆக்சுவலா இப்படி சொல்றாப்ல, எங்களோட பாலிசிஸ்ல ஒத்துக்கிறதுல, அதனால நாங்க ஃபண்டை டிஸ்போஸ் பண்ண மாட்டோம்னு. நாங்க வந்து சிம்பிளா கேட்கிறேன், என்னோட கொள்கை கோட்பாடு நீ ஒத்துக்கல, உனக்கு ஏன் நான் ஃபண்டு கொடுக்கணும்? நான் ஏன் வரி கட்டணும்? வரி கூட இயக்கத்தை நான் நடத்துறேன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஆட்சியை கலைப்பான். திரும்ப யார் ஆட்சிக்கு வருவா? நீங்க தான். ஏன்னா இதை பண்ணிருக்கீங்க, நீங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால திரும்ப இவங்க தான் வருவாங்க. சரி, கட்சியை தர செய்வான். அடுத்து நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்க வருவாங்க. இதுதான் நடக்கும். தைரியமா பண்ணுங்க. இதை தைரியமா பண்ணுங்கன்னு நான் சொல்லல. இத கேட்க தைரியம் இல்லைன்னா பொத்திக்கிட்டு இருங்க. இதை பேச முடியல அப்படின்னா அவங்க வந்து நம்ம கிட்ட திணிப்பாங்க. நீங்க ஏன் கொடுக்கணும்? நம்ம தானே எடுத்து கொடுக்குறோம். நீ பாலிசிஸ் ஃபுல்லா போடு, எனக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செலவு இருக்கு, கொடுக்க முடியாதுன்னு. நானும் கையில என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த சந்தானம் படத்துல அந்த இது சொல்ல மாதிரி உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைப்பார்ல இவரு, அந்த மாதிரி நான் ஆரியா அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா, உங்க பாலிசிஸை நீங்க போட்டுட்டு எங்களுக்கு செலவு இருக்குன்னு காட்டிட்டு போங்க.
இவங்க அரசியலே பாரு ப்ரோ, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கள்ள உறவு வச்சுட்டு இங்க ஒரு யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நாங்க வந்து இந்திக்கு நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீல போட்டு உட்காந்துன்னா இந்த கோபி சுதாகருக்கு நாங்க சப்போர்ட்டா நிப்போம். அதனால வந்து அதான் நம்ம கோபி சுதாகர் அவங்க நம்ப கூடாது இவங்களெல்லாம். ஏன்னா நாளை பின்ன ஏதாவது திமுகவை லைட்டா சொரிஞ்சாங்க கூட இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். சொரியணும்னு அவசியம் இல்ல, நீங்க சப்போர்ட்டிவாவே இருந்தீங்கன்னா கூட அவங்க வந்து தேவைன்னா தட்டிவிட்டு போற. நீங்க ரஞ்சித் அவர்களை கடிக்கிறாங்க ஃபுல்லா. ரஞ்சித்லாம் வந்து திமுக சப்போர்ட்டா இருந்த ஒரு நபர் தான். ஏன் நம்ம சவுக்கு சங்கர்லாம் திமுக தூக்காத சொம்பா. சவுக்கு சங்கர் எத்தனை மாசமா உள்ள ஜெயிலுக்கும் இதுக்கும் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காருன்னு பாருங்க. அதில் உள்ளபடியே எனக்கு கவலை இல்ல, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நியாயம். அப்ப என்ன ஃபெலிக்ஸ் எல்லாமே திமுக சொம்படிச்சவங்க தான், தூக்கி நிப்பாட்டினவங்க தான். நமக்கு தான் தெரியுமே இவங்களோட குணம் என்ன, இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன. இவங்களுக்கு தமிழ் மொழியின் மீது ஆர்வமா, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றது தமிழ் மொழி மேல இருக்க ஆர்வமா, அதை தங்கிலீஷ்ல எழுதுறாங்க பாத்திருக்கீங்களா? ஹிந்தி தெரியாது போடான்ட்டு PODAன்ட்டு தங்கிலீஷ்ல தான் இவங்க எழுதுவானுங்க. இப்ப நான் இன்னைக்கு வரும்போதுங்க நான் வந்து திமுக வந்து தமிழ் மொழியை வளர்த்துருக்கு பாதுகாத்துருக்குன்னா சொல்லாதீங்க, நம்பாதீங்க அதெல்லாம் யாரும். ஏன்னா நான் இன்னைக்கு வரும்போது சும்மா அந்த இது நான் காட்டுறேன், அந்த வீடியோ காட்டுறேன். நாங்க சும்மா கார்ல வரும்போது எடுத்த ஒரு அந்த வீடியோ பாருங்க. அதுல தங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க போரூருக்கு அது இதுன்னு போட்டு, அது அப்படியே முழுக்க தமிழ்லயே எழுதலாம்ல. அது அவன் ஏன் அங்க தங்கிலீஷ்ல அவன் அவ்வளவு பெரிய கட் அவுட் வைக்கிறான்? அப்ப அதுக்கான பொருள் என்ன? அதுக்கான பொருள் என்னன்னா, தமிழ்நாட்டுல பல பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் தமிழ்ல எழுதுறத தமிழ்லயே எழுதுவான்ல. நீங்க இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய இது இந்த சினிமா பாட்டெல்லாம் வந்து இந்த லிரிக்கல் வீடியோன்னு வரும். ஆமா, அதுல எத்தனை லிரிக்கல் வீடியோல வந்து தமிழ்ல எழுதுறாங்க? தங்கிலீஷ். ஏன் தங்கிலீஷ் எழுதுற? அப்ப அதுக்கான பொருள் என்ன? தமிழ் ஆடியன்ஸுக்கு தமிழ் படிக்க தெரியலங்கிறதான பொருள். ஆனா தமிழ் எல்லாருக்கும் படிக்க தெரியும்னு போய் புள்ளிட்டு இருக்கானுங்களா இல்லையா? திமுக காரங்களா என்ன சொல்றாங்க? எழுத படிக்க தெரியுதா தமிழ் மொழியே? அதுதான் நான் சொல்றேன், அயோக்கிய கூட்டம் நம்ம கண்ணு முன்னாடியே இன அழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேக்குறாங்க, இப்ப இந்த அண்ணாமலை எல்லாம் சொல்றாப்புல ஹிந்தி படிச்சா திமுக தான் ஒழியும். ஹிந்தி படிச்சதுனால பஞ்சாபி அவனுக்கு எழுத படிக்க தெரியல தெரியுமா? எவ்வளவு ஹிந்தி மொழிகளே. குஜராத்தி எழுத படிக்க தெரியாது தெரியுமா? குஜராத்திகளுக்கு நான் சொல்றேன், குஜராத்திகளுக்கு குஜராத்தி எழுத படிக்க தெரியல, பஞ்சாபிகளுக்கு பஞ்சாபி எழுத படிக்க தெரியல, ஹரியானிகளுக்கு ஹரியானி எழுத படிக்க தெரியல. இது மாதிரி நான் என்னால எத்தனை மொழியை காட்ட முடியும் இந்தியாவில்? போஜ்புரின்னு நிறைய இருக்குது. அசாமிஸ் இவங்க ஹிந்தி தெரிஞ்சா ஏன் அவனுடைய தாய்மொழி எழுத படிக்க தெரியல? இல்ல மொழி உணர்வு இருக்கிறதால தான் பெங்காலிஸ் கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க இதுல. அதாங்க, ஹிந்தி படிச்சீங்கன்னாவே இல்ல பெங்காலிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலியும் இன்னொன்னு தெலுங்குக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது. நான் சொல்றேன், நான் படிக்கும் போது என் கூட யூனிவர்சிட்டியில படிச்ச அத்தனை தெலுங்கு பசங்களுக்கும் தமிழ் அதையும் தெலுங்கு எழுத படிக்க தெரியாது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. பேசுவாங்க, வீட்டு தாய்மொழி தெலுங்கு தாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, 3 லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க, மும்மொழிக்குள்ளேயே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது. அப்படிதான் அழியும். மலையாளிஸுக்குமே நிறைய பேருக்கு வந்து மலையாளம் எழுத படிக்க தெரியாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. மலையாளிஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியல, இப்ப அந்த இது உருவாகிட்டு இருக்கு, இப்பதான் ஆரம்பிக்குது அது. கன்னடர்களுக்கு அது நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பட்டு இருக்கனால அவங்க கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் பெங்களூர் வந்து அவங்க பறி கொடுத்துட்டாங்க. பெங்களூர் போயிருச்சு இன்னைக்கு. அவன் கதறிக்கிட்டு இருக்கான், கதறிட்டு திரும்ப அங்க இருக்க தமிழனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் படிச்சதுக்கு என்ன ஏன்டா போடுற, எனக்கு நீ தாண்டா இழிச்சு வாய், உனதான் அடிப்பேன் அடிக்கிறான். பெங்களூர் பேர் வரதுக்கு முன்னாடி இருந்து நான் இங்கதானா இருக்கேன், அவன் நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அவங்க மேல இருக்க காண்ட நம்ம மேல இறக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றேன், ஹிந்திங்கிற அந்த மொழியை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த மொழிக்கு நான் எதிரானவன் அல்ல, உங்களுடைய தாய்மொழியுடைய தேவையை நீங்கள் இழக்கிறீர்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு எங்களை வந்து ஹிந்தி படிக்க சொல்றதோட நோக்கம் என்ன? எனக்கு அது இன்னைக்கு வரைக்குமே அது உளவில் எனக்கு புரியல. ஏன் ஹிந்தி படிக்க சொல்றாங்க? நம்மள அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்குன்னு சொல்றாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப இங்கிலீஷ் அவன் படிக்க மாட்டானா? ஆனா உண்மையான நோக்கம் தமிழ் வந்து நான் கேட்கிறேன் கம்யூனிகேட் பண்றதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் இங்கிலீஷ் படிக்க மாட்டானான்னு கேட்கிறேன். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சார். அதாவது இங்கிலீஷ் அவன் படிக்க மாட்டானான்னு கேட்கிறேன். அவனுக்கு இங்கிலீஷ் தேவையில்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன், அங்க இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணிடு. அங்க இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு யாருமே இங்கிலீஷ் படிக்க வேணாம்னு சொல்லிடு. யாருமே இந்தியாவில் இங்கிலீஷ் படிக்க வேணாம், அவங்க தாய்மொழி ஹிந்தி அப்படின்னு சொல்லு. ஒத்துக்கிறேன் நான். ஹிந்தி தமிழர் படிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இங்கிலீஷ் ஆனா படிக்கக்கூடாது அவன். அப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் இங்கிலீஷ் படிப்பான், அவன் ஹிந்தி, அவன் தாய்மொழியை படிக்கிறது அவன் தூக்கி தூரம் போட்டான். எனக்கு என் தாய்மொழி முக்கியம், என் மொழியை நான் பாதுகாக்கணும். நான் வந்து தமிழ் படிப்பேன், நான் இங்கிலீஷ் படிக்கிறேன்.
கனெக்டிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குல்ல, பேசிட்டு போயிடுறோம். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ ஐடி எம்ப்ளாயில நான் வேலை செய்கிறேன், இப்போ ஐடி கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஹிந்தியில் பேசணுமா இல்லை இங்கிலீஷில் பேசணுமா? ஆனா படிச்சு நல்ல போஸ்ட்ல இருக்கவங்களே ஹிந்தில தான் அந்த குரூப் மீட்டிங்ல பேசி சண்டைலாம் வருது. அவன் வந்து அது இது பண்றதுக்குங்க. ஆனா அவனோட முதலாளியே இங்கிலீஷ்ல பேசணும் தான். ஆமா, புரியுதா? இங்கிலீஷ்ல தான் நீ ரிப்போர்ட் கொடுக்கணும், ஹிந்தில நீ மெயில் அனுப்ப. நீங்க கம்யூனிகேட் பண்ண மெயில், ஆனா நீ வந்து அனுப்புற மெயில் எதுல அனுப்புவ? ஹிந்தில அனுப்புவியா? நீ மெயில் அனுப்பும் போது அது ஆங்கிலத்துல தான் அனுப்புவ. அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? ஆங்கிலம் தானே உனக்கு தேவை, அதை நீ ஆங்கிலத்திலே பேசிட்டு போய். தமிழ்காரங்கிட்டே ஆங்கிலத்தில் பேசு, தெலுங்குக்காரங்கிட்டே ஆங்கிலத்தில் பேசு. அவனுக்கு தெலுங்கும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும். ஆங்கில புலமையை வளர்த்துக்கோ. ஆங்கிலத்தில் எல்லாருடையும் உலகம் முழுக்க நீ பேசலாம். பிரெஞ்சுக்காரன்ட்ட பேசலாம், டச்சுக்காரன்ட்ட பேசலாம், ஜெர்மானியங்கிட்ட பேசலாம். இன்னைக்கு உலகம் மொழியாக ஆங்கிலம் வளர்ந்து நின்றுச்சு. அவன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் இல்ல நான் ஹிந்தியில தான் பேசுவேன் அப்படின்னா நீ ஆங்கிலம் படிக்காத நிப்பாட்டிட்டு நீ ஹிந்தியில பேசுங்கிறேன். நான் என்னால இங்கிலீஷ்ல பேச முடியும், உலகம் முழுக்க என்னால கனெக்ட் பண்ண முடியும். உலகத்துல தானே நீ இருக்க, இல்ல நீ ஏதாவது செவ்வாய்க்கிரகத்துல இருக்கியா? அப்ப என்ன நோக்கம் உனக்கு? அப்போ உன் நோக்கம் வந்து கம்யூனிகேட் பண்றது கிடையாது. கம்யூனிகேஷனுக்காக நீ பேசல. உன்னோட நோக்கம் வேற. உன் நோக்கம் தமிழ் மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு சூழல் உருவாகணும் தமிழ்நாட்டுல. அப்பதான் அந்த மொழி அழியும். நாங்க தான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி வச்சிருக்கோமே. நாங்க தான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி வச்சிருக்கோமே. இது மாதிரி ஒரு பொய்ய உலகத்துல யாருக்கு அதுல பூசுத்துறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல எங்கயா தமிழ் யாரையா எந்த ஸ்கூல்லையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? அது அதாவது பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தமிழ் மொழியே பேசக்கூடாது, சப்ஜெக்டாவே இல்ல. அங்க பேசினாலே தப்புங்க, பேசினாவே தப்பு, சப்ஜெக்டாவே இல்ல. அதெல்லாம் இருக்காரு. அந்த ஸ்கூல்ல நடத்துற முதலாளிகள் கூட தமிழ்ல பேசலாங்களா? அவங்க பெரிய துணை முதல்வரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க கூட தமிழ்ல பேசலாங்களான்னு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேச முடியும். அதான் நிலைமை. இங்கெல்லாம் பெரிய நடிகரா இருப்பாங்க, இங்க பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க. இருமொழி கொள்கை என் இரு கண்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கண்ணுனாவே அவங்களுக்கு ரெண்டு தான். ஒன்னு திராவிடம் ஒரு கண்ணும்பாங்க, ஒரு பக்கம் தமிழ் தேசியம் இரு கண்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படிம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களும் ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க. அந்த ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, ஹிந்தியில தான் சொல்லி கொடுப்பாங்க. வித்யாசிரம் இவங்கெல்லாம் அதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? என்னத்தை வித்தியாசம் பண்றீங்க? பேர் வைக்கிறது லட்சணத்தை பேர். அது இது இது இந்த ஸ்கூல் வைக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. மந்திரு, முந்திரு, முந்திரி, பாதாம் பருப்பு, இது என்னடா ஸ்கூல் பேரெல்லாம்? தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல் பேர்லாம் பார்த்திருக்கீங்களா? குருகுல். குருகுல் அது என்ன குருகுல்? முட்டா பைய கூட்டமா மாறி நிக்கிறோம் நம்ம. இதுல போய் தான் ஸ்கூல்ல சேர்க்கறது. இந்த மாதிரி ஸ்கூல் பேர் இருந்தா தான் பெருமையா பேசுறது. அதான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் மேரிட் ஆயிருக்கும்ல, குழந்தை வந்து ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்களா, அவங்க கிட்ட என்ன படிக்க வைக்கான்னு கேளுங்க. 8 தமிழ் யாரும் படிக்க வைக்கிறது, ஹிந்தி தான் படிக்க வைக்கிறாங்க. துரோகிங்க இல்லைங்க, எக்ஸ்ட்ரா இன்னொரு கத்து கொடுங்க. ஒரு டியூஷன் அனுப்பிச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுக்கு துரோகிகள் கிடையாது. ஒரு 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 புழுன்னு சொல்லுவாங்கல்ல, புழு மாதிரியானவர்கள் இவங்களாம். இவங்களுக்குலாம் வந்து இந்த உணர்வு அந்த இது ஒண்ணும் கிடையாது. ஹிந்தி கத்துக்கிட்டுங்க, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ். அப்ப தமிழ் எதுக்கு கத்துக்கணும்? நான் கேட்கறேன், எதுக்கு கத்துக்கணும் ஹிந்தி? எனக்கு ஹிந்தியை கத்துக்கினால என்ன பயன்? அவன் கேட்கறான் என்கிட்ட, என் பிள்ளைய நான் வந்து எக்ஸ்போஸ் அதிகமா ட்ரெயின்ல சீட்டு பிடிக்க சொல்ல போறியா? அதுக்கு தானே அவன் ஹிந்தி தேவைப்படும். ட்ரெயின்ல சீட்டு பிடிக்க, கண்ணாடி உடைக்க, அதுக்கு தான் ஹிந்தி தேவைப்படுது. வேற எதுக்கு தேவைப்படுது? ஹிந்தி அன்வான்ட் லாங்குவேஜ். அவனுக்கே அது அன்வான்ட் தான். அது ஏதாவது ஹிந்தி யாருக்கா தாய்மொழியா இருக்குன்னா அது அவனுக்கு தேவையானது. ஆனா ஹிந்தியை வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜா கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க பண்ற கூத்து இருக்கு பாத்தீங்களா? எல்லா மொழியும் சாகடிக்கிறாங்க, எல்லா மொழியிலும் சாகடிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா யூனிஃபிகேஷன் உருவாக்காது, உடஞ்சு ஸ்கூலா போயிடும். யூனிஃபிகேஷன் நடக்காது இதுல. அவனுடைய மொழி அவனுக்கு அடையாளம். அந்த மொழியை வந்து அவன் பாதுகாக்கணும். அவன் மொழியில அவன் சிறப்பாக பேச தெரியணும், அவனுக்கு அதை எழுத தெரியணும், அந்த மொழியில கலப்பில்லாமல் அவனால உரையாட தெரியணும். இதெல்லாமே இன்னைக்கு தமிழர்கள்ட்ட இல்ல. அப்ப நம்ம ஒரு அழியும் தருவாயை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இப்பனாச்சும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு நம்ம யோசிக்கணும்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் இல்ல, உயர்தர ஆங்கிலத்தை நம்ம கத்துக்கிறோம், உயர்தர தமிழ் மொழியை கத்துக்கிறோம். இந்த இருமொழி போதுமானது. நம்ம மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, கவிதை எழுதுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தமிழ் மொழி பயன்படும். நம்மளோட தாய்மொழியை பாதுகாக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம். அப்புறம் அறிவியல், இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு போய் கடத்தி கொண்டு போற மொழியுமே தமிழ் மொழி தான். ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்குமே உங்களோட மூளை, ஒரு தாய்மொழி கொண்டவனுடைய மூளை என்ன வேலை செய்யும் அப்படின்னா, எந்த மொழி உங்களுக்கு தாய்மொழியாக பதிவாக்கியிருக்கோ அந்த மொழியில ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். கன்வெர்ட் பண்ணி சொல்லும்போது அது பெருசா புரியாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்றோம். இதுதான் விஷயம்.
நீங்க உங்க மூளைக்கு வந்து டபுள் ஃபீட்பேக் கொடுக்குற கணக்கு தான் அது. சிங்கிளா அழகா டக்குன்னு பொட்டில் பட்ட மாதிரி புரியணும் அப்படின்னா ஒரு விஷயத்த தமிழ்ல சொல்லும் பொழுது அது தாய்மொழி கொண்டவனுக்கு அது புரிஞ்சிடும். என்னதான் இருந்தாலும் ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி. ஆனா அந்த அந்நிய மொழி இன்னைக்கு உலக தொடர்புக்கு நமக்கு அது பயன்படுறோம். உலக தொடர்புக்கு ஒரு பெரிய ஓட்டையா ஆங்கிலம் இருக்கு. அதுக்கு என்ன தெரியும், இன்னும் ஓட்டைக்குள்ள என்னடா சின்ன ஓட்டை போடுற, பெரிய ஓட்டைக்குள்ளே பூந்து வாடா, நீ வாடா நானும் வரேன். இதைதான் நான் சொல்றேன். அந்த கதை தெரியுமில்ல உங்களுக்கு, ஒரு பெரிய இது குட்டி பூனை வரதுக்கு குட்டி ஓட்டை, பெரிய பூனை வரதுக்கு பெரிய ஓட்டை. ஏன்டா லூசு பையில முட்டா பையில, பெரிய ஓட்டையிலே குட்டி பூனையும் வந்துருமே அப்படின்னா, ஆமா எதுக்கு தேவையில்லாத இத்தனை ஓட்டை? இதைதான் நான் கேட்கிறேன். அவனும் ஆங்கிலம் படிச்சுக்க போறான், நானும் ஆங்கிலம் படிச்சுக்க போறேன். அவனுக்கும் ஆங்கிலம் தேவைதான், எனக்கும் ஆங்கிலம் தேவைதான். நம்ம ஆங்கிலத்துல பேசிக்க போறோம். இல்ல அது அந்நிய மொழிங்க ஆங்கிலம். எனக்கு ஹிந்தி அந்நிய மொழிடா, எனக்கு ஹிந்தி அந்நிய மொழி. நான் ஏன் எடுத்துக்கணும்? ஆங்கிலம் அந்நிய மொழின்னு பேசுறதுல எனக்கு ஹிந்தி அந்நிய மொழி. இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப ஆங்கில அந்நிய மொழி உன் ஸ்கூல் எல்லாத்தையும் மூடிட்டு நீ அதை சொல்லுங்கிறேன். நான் ஆங்கில அந்நிய மொழிங்கிறீல, நாளைக்கே என்ன பண்ண, இந்தியா முழுக்க ஆங்கில வழி கல்வி இருக்காது. ஆங்கில கல்வி பாடசாலைகளை நாங்கள் மூடுகிறோம். மூடிட்டு அப்புறம் சொல்லு அந்நிய மொழி இங்கிலீஷ்னு. அப்ப அவனுடைய அல்டிமேட் எய்மே அவனுக்கு இங்கிலீஷ் தேவை, தாய்மொழியை மறக்கணும். எல்லாம் ஒரு பஞ்சாபி இருக்காருன்னா அவர் பஞ்சாபி தெரியக்கூடாது, ஒரு கன்னடர் இருக்காருன்னா அவர் கன்னடம் தெரியக்கூடாது, ஒரு தமிழர் இருக்காருன்னா அவர் தமிழ் தெரியக்கூடாது. நம்ம ஒரு ஆள் தாங்க கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சி பேசிட்டு இருக்கிறது. இப்ப கர்நாடகத்திலயுமே மும்மொழி வந்துருச்சு, புரியுதுங்களா? அவங்க பாலிசியில வச்சிருந்தாலும் நிறைய கன்னடர்கள் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு எதிர்ப்பு அரசியலை வந்து அங்க உருவாக்கல ஒழுங்கா. நம்ம கிட்ட அந்த எதிர்ப்பு அரசியல் இருக்கனால ஓரளவுக்கு விடாப்படியா பிடிச்சிட்டு நிக்கிறோம். இப்பவே அந்த விடாப்பிடி தன்மையை வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த அண்ணாமலை மாதிரியான நபர்கள் வந்து குழப்புன்னு குழப்புறது, துரோகம். தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு தெலுங்கு ஸ்கூல் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, புரியுதா? தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தெலுங்கு ஸ்கூல் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப தாய்மொழி எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு புரியுதா? அவன் தாய்மொழி அவனுக்கு முக்கியம் தான். ஆனா அது தமிழக அரசு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? ஹிந்திக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதுக்காக ஹிந்தி ஸ்கூல் கவர்மெண்ட் திறக்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட், தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அதனால அது தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு கவர்மெண்டோடைய ப்ரையாரிட்டி, கடமை. அதுக்கப்புறம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க, போதும், இருமொழி போதும். மூணாவதான் ஒரு மொழியை கத்துக்கினா நீ போய் கத்துக்கோ. இந்த ஹிந்தி கத்துக் கொடுக்குறதுக்கு எத்தனையோ இது, அதெல்லாம் எதாவது நோண்டுறமா? உனக்கு தேவை எனக்கு ஹிந்தி படிச்சே தீரணும், நான் வடக்குல போயிட்டு ஹிந்தியில தான் நான் பேச போகிறேன் அப்படின்னா நீ தாராளமா நீ ஹிந்தி படிச்சுக்கோ. அதுக்கு பிரைவேட் இருக்கும், நீ உனக்கு சொந்த செலவுல உன் சொந்த இதுல இல்லை யாரா இலவசமா அதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா போய் உட்காந்து கத்துட்டு போ. யாராவது தடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டில்? அதை தடுத்தது இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யாரும் இங்க சொல்றாங்களா? அரசாங்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்க சொல்றோம். அரசாங்கத்துக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இப்ப நீங்க ஹிந்தி கத்துக் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கான மீனிங் என்னங்க? தமிழ்நாட்டுக்கு ஸ்கூல்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை ஸ்கூலுக்கு ஹிந்தி வாத்தியார்கள் வரணும்? ஹிந்திக்காரங்களா? அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட், அவன் குடும்பம் இங்க செட்டில் ஆகுமா? இப்ப புரியுதா நான் சொல்றது? அப்ப இங்க உள்ள ஹிந்தி ஃபுல்லா கத்துட்டான் அப்படின்னா இப்பவே போர்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழை காணோம், எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கான். இந்த அப்படியே தமிழ்ல போடுறேங்கிற பேர்ல கிறுக்கு பயலுக ஆங்கிலத்துல எழுதி தமிழ்ல கட்டவிட்டுறான். சத்தியமா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க வண்டி எடுத்துட்டு ஒரு போன் எடுத்துக்கோங்க, ரோட்ல அப்படியே வீடியோ எடுத்துருங்க. தமிழ்நாட்டுல தமிழ் எழுத்துக்கு அதிகமா கண்ணப்படுதா, ஹிந்தி உங்களுக்கு இங்கிலீஷ் அதிகமா கண்ணப்படுதா? திராவிட தான் பண்ணி வச்சிருக்கு. ஆங்கிலத்துல சின்னதா போடணும். தமிழ்நாட்டுல அது அந்த ஒரு கடையோட பெயர் பலகை எப்படி இருக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டரே இருக்கு. தமிழ்ல பெருசா இருக்கணும், அதுக்கு அடுத்த லெவல்ல ஆங்கிலம் இருக்கணும். அந்த ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு இருக்கணும் முதற்கொண்டு அவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. எவனாவது ஃபாலோ பண்றான்? அதை ஆங்கிலத்துல பெருசா போட்டு தமிழ்ல சின்னதா போட்டுருக்கானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய உளவியல் தாக்குதல் தெரியுமா? அதான் சொன்னீங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதை பார்த்தானா வருமா வராதா? தமிழ் தேவையில்லைன்னு ஆகுமாகாதா? சின்னதுப்பா, இதுதான் படிப்பறிவு இல்லாதவங்க படிக்கிறதுப்பா. ஆக்குறானா? இது நடந்துட்டு இருக்கு. நீ போர்டை வச்சுட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இங்க தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு பெரிய இயக்கம் கட்டமைக்கப்படும். இன்னைக்கு கட்டமைக்கப்பட்ட இயக்கம்னா இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப ஓப்பனா சொன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும், ஆனா செய்யறது இல்லை, அப்படியே கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. என்னதாங்க பண்ணும் அவங்க? ஏங்க ஒரு 200 பேர் எடுத்துக்கோங்க, போங்க இந்த போர்டு மாத்தணும்னு சொல்லுங்க. மாத்த முடியாதுன்னு சொல்லுவானா? திருப்பூர்ல ஒரே ஆள் பண்ணிட்டு இருக்காரு அதை. அவ்வளவுதான் பண்ண முடியுது. ஆனா பெரிய பெரிய இயக்கங்கள் வச்சிருக்கவங்க நினைச்சா அதை அழகா சுலபமா பண்ண முடியும்.
பண்ணலாம். இல்ல இன்னும் கொடுமை என்னன்னா, சில பேர்லாம் வந்துட்டு அந்த கட்சிகள்ல மிக முக்கிய பொறுப்புல இருந்துகிட்டு அவங்களோட கம்பெனிஸுக்கு கூட அவங்க வந்து தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில கேஸ்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. இங்க எல்லாம் உட்காந்து ஐடில உட்காந்துக்கிட்டு நாங்க என்னுடைய இது வேற அது வேறன்ட்டு, ஆனா இங்க வந்து தமிழ் தேசத்துக்குள்ள வந்து இங்க உருட்டோம், ஆனா அங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது அது ஆங்கிலத்துல பேர் வச்சுக்கும், எல்லாம் பண்ணிக்கும், அது கண்டுக்காது. வீடியோல முடிஞ்சோட சொல்லுங்க யாருன்னு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், அடிப்படையில என்னன்னா இங்க தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை எல்லாரும் கொடுப்போம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அப்படி முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாருமே பண்ணிருந்தீங்கன்னா தமிழ் வாழ்ந்துருக்கும். ஆனா அது யாருமே பண்றது இல்லை. நீங்க பண்ணாம உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்து 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 இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவன் தமிழ் உனக்கு தேவை கிடையாதுன்னு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். இப்ப ஒருத்தர் நம்ம அந்த தமிழ் வாத்தியார் ஒருத்தர் எழுத்து பிள்ளை இல்லாம சொல்லுவார்ல, அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான் பாத்தீங்களா, இங்கிலீஷே போதுமே சார், லூசு நான் பேசுறான் பாருங்க. டே கரிசட்டி மண்டையா, நீ என்னதான் ஆங்கிலம் நீ கத்துக்கிட்டீங்கனாலும் நீ போய் வெள்ளைக்காரங்கிட்ட பேச, அவன் உன்னை கலாய்ப்பான். என்ன சொல்லுவான்? கலாய்ப்பான். என்ன கலாய்ப்பானா, உனக்கு ஒரு அக்சென்ட் இருக்கு, நீ வந்து ஆங்கிலம் பேசும்போது உன்னுடைய மொழியோட இது கலந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உன்னை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். எல்லாம் இந்தியன் ஸ்லாங்ஸ்ல வந்து போட்டு எல்லா காமெடியன்ஸும் இந்தியன்ஸ் இப்படி தான் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். நீ எவ்வளவுதான் ஃப்ளூயண்டா நீ ஆங்கிலம் பேசுறன்னு நீ நினைச்சு பேசினாலும் உனக்கு அந்த கலாய் இருக்கதான் தெரியும். அப்படிதான் பண்ணுவான், அவனை கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். ஆனா தப்பு தவறாக ஒருத்தன் உலகத்திலேயே, நல்லா கவனிங்க, உலகத்திலேயே தப்பு தவறாக கூட தமிழ் மொழி பேசுனா நம்ம ஒரு சமூகம் மட்டும்தான் அதை வரவேற்கும். தமிழ் பேசுறாயா, நம்ம ஒரு வெள்ளைக்காரன் தமிழ் பேசும் பொழுது என்ன அழகா பேசுறான் பாரியா, அந்த முயற்சி எடுக்கிறான் அப்படிங்கறதுனால என்ன அழகா பேசுறான் பாரியான்னு சொல்ல, எவனுமே நெகட்டிவா பேச மாட்டான், எவனுமே கலாய்க்க மாட்டான். ஒரு சீன பெண்மணி வந்து தமிழ் பேசுறாங்கன்னா அவங்க சீன ஸ்லாங்ல தான் தமிழ் பேசுவாங்க. ஆனா அதை வந்து பாராட்டுற குணம், இதுதான் தமிழருடைய மாண்பு. இந்த மாண்பு எவன்கிட்டயுமே கிடையாது உலகத்துல, தமிழங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது என்ன மறுக்க முடியுமா? அப்ப நம்ம இங்க சொல்றது என்னன்னா, நம்ம மாண்பில் மிகுந்தவர்களாக இருக்கிறோம், ஆனா அதே நேரத்துல இளிச்சவாயனாவும் இருக்கக்கூடாது. நம்ம இளிச்சவாயனாவும் இப்ப மாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க அண்ணாமலையெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்றாப்புல, ஹிந்தி படிச்சா வந்து தமிழ் அழியாதுங்கன்னா வந்து திமுக தாங்கன்னு அழியும். ஏதாவது அறிவு இருக்கவங்க பேசுறது, யாராவது கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் பேசுவாங்களா? தமிழ் மொழி இருக்க எதுக்கு ஹிந்தி? கனெக்டிங் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கா, எதுக்கு ஹிந்தி? இதுக்கு பதில் இருக்கா இவங்கிட்ட? அப்போ நோக்கம் என்ன? நீ திணிப்பதை தவிர்த்து இது வேற என்ன? நான் தான் இங்கிலீஷ் இருக்கேப்பா, எனக்கு ஆங்கிலத்துல பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட இதுலயே ஒன்றும் இல்லைங்க, ஹிந்தி நேஷனல் மீடியாஸை பார்க்கறத விட ஆங்கிலத்துல பேசுற நேஷனல் மீடியாஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் அதான் வியாபாரம் ஆகுது. அந்த அர்ணாப் கோஸ்வாமில எந்த மொழியில பேசிட்டு இருக்காப்ல? ரெண்டே லைன் திருப்பி இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. அப்புறம் இது என்ன, இதுக்கு என்ன பொருள்? எல்லா பக்கமும் ஆங்கிலம் படிச்சுட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கான். நீ வந்து அதை வந்து ஆங்கிலம் தமிழர்கள் நல்லாவே படிச்சிருக்காங்க, ஃப்ளூயண்டா இருக்காங்க, உலகம் முழுக்க பரவுறாங்க, எல்லா பக்கமும். நமக்கு வந்து இவன் நார்த் இந்தியாவுக்கு தமிழர்கள் போனது இல்லையா, அங்க லோக்கல் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ஹிந்தி தேவைன்னா அவன் தாராளமா படிச்சுக்க போறான். இதுக்கு உட்காந்து அவன் ஸ்கூலுக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்ல படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க பண்ற நோக்கம் என்னன்னா, ஹிந்தியை கட்டாயப்படுத்துவதன் மூலமாக தமிழ் மொழிய தேவையில்லைன்னு கட்டமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், சிபிஎஸ்சியில தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் மொழி படிக்காமையே உங்களால பாஸ் பண்ண முடியும். நீங்க ஆந்திராவுக்கு போனீங்கனாலும் அங்க தெலுங்கு வந்து கட்டாயம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல. ஏன் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை? ஸ்கூல்ஸ் முடிவு பண்ணுது தேவையில்லை தமிழ்ன்ட்டு. அந்த ஸ்கூல்ஸ் நடத்துறவங்க யாருன்னு பாருங்க, பெருமொழியாளர்கள், ஆதிக்க மனநிலை கொண்ட பெருமொழியாளர்கள் பெரும்பான்மையா அதை ஸ்கூல்ஸ் நடத்துறது இவங்க தான். இவங்க ரொம்ப மறைமுகமா ஒரு ஜெனோசைடை பண்ணிட்டு இருக்காங்க. இதை கூட தமிழர்கள் உணராம இருக்கிறோம் நம்ம. இட்ஸ் ஏ ஜெனோசைடு. உன்னுடைய மொழி, உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய நாகரிகம், உன்னுடைய தாய் நிலம், இது எல்லாமே நீ பறி போயிட்டு இருக்கு. எல்லாம் ஹிந்திங்கிறதுல. ஹிந்திக்காரன் வந்து இங்க நிலத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், உட்காந்துக்கிட்டு அவன் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவான் இன்னும் கொஞ்ச நாள்ல. உன்னுடைய மொழியில வந்து ஹிந்தியை நீ படிச்சினா தான் உனக்கு அப்படின்ட்டு அவன் வந்து இல்லைன்னா உனக்கு நான் வரி பணம் கொடுக்க மாட்டேன். நம்ம வரி கட்டுறோம், நான் ஒதுக்க முடியாதுன்னு ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் பேசுறாப்ல. இது இந்திய இறையாண்மைக்கு ஏற்புடையதா? எவ்வளவு வெறுப்போட மூஞ்சில நானே கேட்கிறேன், இந்திய இறையாண்மை அது? நீ ஹிந்தியை நீ ஏன் திணிக்கிற? முதல்ல ஹிந்தி ஒன்றும் நேஷனல் லாங்குவேஜ் இல்லையப்பா, அப்புறம் ஏன் அதை திணிக்கிறான் நம்ம கிட்ட? ஸோ இதுதான் விஷயம். நாங்க ஹிந்தி ஏத்துக்க மாட்டோம்.
ஹிந்தி நீங்க உள்ள திணிக்க நினைச்சீங்கன்னா அது நீங்க திரும்ப திரும்ப தோல்வியை தான் அடைவீங்க. இதை தான் நம்ம சொல்றோம். சரி, இதை இதோட விளக்கமா யாராலையும் சொல்ல முடியாது. 2 விஷயங்களை இணைத்து முக்கியமா நம்ம மொழி எவ்வளவு முக்கியன்றது பேசிட்டு இருக்காங்க, நம்ம இடம் எவ்வளவு முக்கியன்றது பேசிங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்டா வரவேற்கப்படுது. மிக்க நன்றி பாரு. நன்றி.